தலைவி செய்தி கேட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்கு ஆளாகி உடனடியாக என்னை நேரடியாக சென்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று என்னை பணித்து அந்த பணியை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். தீப்பொறி ஆறுமுகம் அவர்கள் இளமை பருவம் தொட்டு மேடை பேச்சாளராக நாடு தழுவிய எந்த கருத்தையும் துணிவோடு துணிச்சலோடு எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர் தீப்பொறி ஆறுமுகம் அவர்கள். அவர் மீது எத்தனையோ வழக்குகள், எத்தனையோ கொடுமைகள், அராஜகங்கள் எல்லாம் அவருக்கு ஏற்பட்ட நேரத்தில் அதையெல்லாம் துணிச்சலோடு சந்தித்தவர். அது மட்டும் ஒரு முறை அவர் கூட்டத்தில் பேசிவிட்டு காரிலே சென்று கொண்டிருந்த போது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய காரை வழிமறித்து அவரை அடித்து உதைத்து அவருடைய நாக்கை கூட அறுக்கக்கூடிய ஒரு கொடிய செயலை செய்ய முயற்சித்து அதிலிருந்தும் அவர் தப்பித்து அந்த பற்றி கூட கவலைப்படாமல் தொடர்ந்து மேடைகளில் தன்னுடைய கருத்துக்களை துணிவோடு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தவர். அவர் சில மாதங்களாக உடல் நலிவுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்திலே கூட நான் நேரடியாக வந்து அவரை சந்தித்து அவருடைய உடல்நலம் விசாரித்து சென்றுவிட்டு சென்றேன் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய உடல் நலம் தேராத நிலையில் நேற்றைய தினம் திடீரென்று அவர் இறந்துவிட்டார் என்ற அந்த செய்தியை அறிந்து கழகத் தோழர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.